ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செல் ஃபார்மேட்டிங். ஓகே, செல் ஃபார்மேட்டிங்னா என்னது? ஒரு செல்லையோ இல்லை அதில் இருக்க கண்டென்ட்ஸையோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது தான் செல் ஃபார்மேட்டிங். சரி, ஃபஸ்ட்டு செல் ஃபார்மேட்டிங்கில் செல் ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் எல்லாருக்கும் புரியும்படியாக ஒவ்வொரு ஸ்டைலையும் ஒவ்வொரு செல்லில் போட்டிருக்கேன். அதனால் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் புரியும். இப்போ ஒரே செல்லில் நான் எல்லாத்தையும் பண்ணேன்னா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் செல் ஸ்டைல் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போது ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஒரு செல்லில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த செல்லில் ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோம் ரிப்பன் மெனுவில் ஃபாண்ட் குரூப்பில் நீங்கள் அதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியல் பிளாக் வேணுன்னா ஏரியல் பிளாக், உங்களோட ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு செல்லில் இருக்க கண்டென்ட்டோட ஃபாண்ட் சைஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. அதே ஃபாண்ட் ஸ்டைலுக்கு பக்கத்தில் ஃபாண்ட் சைஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஃபாண்ட் சைஸ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை சூஸ் பண்ண விரும்பலைன்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, செல்லில் இருக்க கண்டென்ட் எப்படி போல்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு கீழே போல்டு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இட்டாலிக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பதில் இட்டாலிக் ஆப்ஷன் டெக்ஸ்ட்டை கண்டென்ட்டை இட்டாலிக்காக நீங்கள் மாற்றலாம், எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு அதுக்குள்ள கண்டென்ட்டில் எனக்கு அண்டர்லைன் வரணும் அப்படின்னா சிங்கிள் அண்டர்லைனுக்கு ஆப்ஷன் இருக்குது, டபுள் அண்டர்லைனுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு செல்லோட பேக்ரவுண்ட் கலரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபாண்ட் குரூப்பில் ஃபில் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ட்ராப் டவுன் இருக்கும். இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்ரவுண்ட் மாறிடும். இப்போ பேக்ரவுண்ட் வேண்டாம், எனக்கு ஃபாண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபில் கலர் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே ஃபாண்ட் கலர் ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ள ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாண்ட்டு அந்த கலருக்கு மாறிடும். ஓகே, செல் ஸ்டைல் ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். இப்போது செல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு செல்லில் இருக்க கண்டென்ட்டை நம்மளால் அந்த செல்லுக்குள்ளே எந்த இடத்துலையுமே அலைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ஒரு செல்லில் கண்டென்ட் லெஃப்ட்டில் தான் அலைன் ஆகும். நம்ம அதை எப்படி வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு இது மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஹோம் ரிப்பன் மெனுவில் அலைன்மெண்ட் குரூப்பில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த செல்லில் இருக்க கண்டென்ட் லெஃப்ட்டில் இருக்கிறதுனால நான் அதை சென்டருக்கு மாற்றிக்கிறேன். இதுதான் சென்டர் ஆப்ஷனு. ஸோ சென்டரில் மாற்றிக்கிட்டு இப்போது அதில் லெஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லில் இருக்க கண்டென்ட்டு லெஃப்ட்டுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் இருக்க கண்டென்ட்டை நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா லெஃப்ட் கண்டென்ட் பக்கத்துலேயே சென்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் செல்லில் இருக்க கண்டென்ட் சென்டருக்கு வந்துடும். ஓகே, இதே கண்டென்ட்டை எனக்கு ரைட்டுக்கு கொண்டு போகணுன்னா ரைட் ஆப்ஷனுக்கு அடுத்தபடியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ லெஃப்ட்டு சென்டர் ரைட் ஆப்ஷனை தாண்டி நமக்கு டாப்பு மிடில் பாட்டம் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இந்த 3 ஆப்ஷனுக்கு மேலே இருக்கும். ஸோ இது டாப்பு, இது மிடில், இது பாட்டம். ஸோ இப்போ இது எல்லாமே மிடில் தான் அலைன் ஆகிருக்கு. ஸோ அதாவது செல்லோட மிடில் கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. இது நீங்கள் டாப் கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் டாப்பில் போகிறது உங்களுக்கு தெரியுதா? இது பாட்டமில் அலைன் ஆகிருக்கு. இது நான் மிடில் கொடுத்தேன்னா எனக்கு கண்டென்ட் மிடில் அலைன் ஆயிரும். இந்த கண்டென்ட் ஆல்ரெடி மிடில் தான் அலைன் ஆகிருக்கு. நான் இதை பாட்டம் ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு இது பாட்டம்க்கு அலைன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன்டென்ட், டிக்ரீஸ் இன்டென்ட்னா என்னென்னு பார்ப்போம். இன்டென்ட்னா என்னது? இன்டென்ட்டுங்கிறது ஒரு செல் ஒரு செல்லில் இருக்க கண்டென்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோம், அதாவது நார்மலாக நம்ம இந்த செல்லை கிளிக் பண்ணி செல்லில் இருக்க கண்டென்ட்டுக்கு முன்னாடி கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலுமே இது இன்டென்ட் தான். நம்ம இப்போது இன்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை கம்மி பண்ணோம்னா இன்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அலைன்மெண்ட் குரூப்பில் உங்களுக்கு டிக்ரீஸ் இன்டென்ட்டு, இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ரைட் வரைக்கும். அதே மாதிரி டிக்ரீஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் மறுபடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் என்னென்னு பார்ப்போம். ஓரியன்டேஷனுங்கிறது ஒரு செல்லில் இருக்க கண்டென்ட்டை எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களால் திருப்ப முடியும். அதுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன். அதே அலைன்மெண்ட் குரூப்பில்
இன்க்ரீஸ் இன்டென்ட் டிக்ரீஸ் இன்டென்ட்டுக்கு மேலேயே இருக்கும் ஓரியன்டேஷன். இது நீங்கள் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. இதில் வந்து ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆப்போசிட் கிளாக் வைஸுக்கு ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிடும், அதாவது ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் கொண்டு போகும். அதே மாதிரி ஆங்கிள் கிளாக் வைஸில் அதே ஆங்கிளுக்கு கொண்டு போகும். இது வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டு. ஸோ இதை பண்ணி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியும், உள்ளே இருக்க செல்லில் இருக்க கண்ட் வந்து ஒரு ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும், கவுண்டர் கிளாக் வைஸ் ஆங்கிளுக்கு. இது கிளாக் வைஸ் ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகும். இது வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டு, அதாவது உள்ளே இருக்க அந்த டெஸ்ட்டுங்கிற அந்த கண்டென்ட்டை வந்து வெர்டிக்கலாக ஒவ்வொரு லெட்டராக உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வெர்டிக்கலில் கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி இழுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ரோவுக்கும் சென்டரில் வந்து டபுள் டிக் அடித்தாலே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கண்டென்ட் வந்து உங்களுக்கு வெர்டிக்கலில் வந்துட்டா TESTன்னு சொல்லிட்டு வெர்டிக்கலில் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டருமே ஒவ்வொரு ரோவை பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப். ஸோ இதை கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு டெக்ஸ்ட் என்ன ஆகுது, கீழே இருந்து மேலே போகிற மாதிரி. ஓகே, கீழேருந்து மேலே போகிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ அதே ஆப்ஷனில் ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன்னு இருக்கும், அது மேலே இருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஓரியன்டேஷன். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ரேப்பு. ஸோ ரேப்னால் என்னது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த செல்லில் இருக்க கண்டென்ட்டை பாருங்களேன். திஸ் இஸ் அ ரேப் டெக்ஸ்ட். பட் வந்து அந்த ரேப்புக்கு அப்புறம் உள்ள டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு செல்லை தாண்டி போயிடுச்சு. ஸோ ஓவர்லப் ஆகிடுச்சு. அதாவது இந்த செல்லுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டு வரல, செல்லோட வித்தை தாண்டி அந்த டெக்ஸ்ட்டோட லென்த்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு செல்லுக்குள்ளே கண்டெயின் பண்ணணும், சுருக்கணும் அப்படின்னா நம்ம ரேப் யூஸ் பண்ணலாம். ஸோ ரேப்புங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு அதே அலைன்மெண்ட் குரூப்பில் நமக்கு ரேப் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதோட கண்டென்ட் ரேப் ஆயிரும். எந்த லைன் வரைக்கும் மேக்ஸிமம் லென்த் வருதோ அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் ரேப். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்டர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சில கண்டென்ட்ஸ் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் பார்டர் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹோல் செல்லையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹோல் செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லை எல்லாத்துக்கும் நான் பார்டர் கொடுக்கணும். ஸோ பார்டர் வந்து எங்கே இருக்குது, ஹோம் ரிப்பன் மெனுவில் ஃபாண்ட் குரூப்பில் இதான் பார்டர் ஆப்ஷன். ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. பட் எனக்கு அது வேண்டாம். நான் வந்து ட்ராப் டவுன் கொடுத்தீங்கன்னா இதில் ட்ராப் டவுன் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாட்டம் பார்டர், டாப் பார்டர், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், நோ பார்டர், ஆல் பார்டர், அவுட் சைட் பார்டர், திக் அவுட் சைட் பார்டர்னு நிறைய ஆப்ஷன் உண்டு. பாட்டம் பார்டர் கொடுத்தீங்கன்னா ஒன்லி பாட்டமுக்கு மட்டும்தான் பார்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, பாட்டமுக்கு மட்டும் பார்டர் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ரீசெலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டாப் பார்டர் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாட்டம் பார்டர் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ டாப் பார்டர் கொடுத்ததுனால பாட்டமும் டாப்பும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஆல் பார்டர் கொடுத்தா போதும், உங்களுக்கு ரோலையும் பார்டர் ஆயிரும், காலம்லேயும் பார்டர் விழுந்துடும். ஸோ எல்லா செல்லையுமே பார்டர் வந்துடும். இல்லை எனக்கு பார்டர் தேவையில்லை அப்படின்னா நோ பார்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்டர் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இல்லை எனக்கு ஒன்லி அவுட் சைட் பார்டர் மட்டும் தான் வேணும், இன்னரில் பார்டர் தேவையில்லை அப்படின்னா அவுட் சைட் பார்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு மட்டும்தான் பார்டர் விழும், இன்னரில் பார்டர் விழாது. ஓகே, சில பேருக்கு அவுட் சைட் பார்டர் வந்து நல்லா திக்காக இருக்குன்னு விரும்புவாங்க. அப்போ திக் அவுட் சைட் பார்டர் கொடுத்தீங்கன்னா வெளியே இருக்க பார்டர் நல்லா திக்காக இருக்கும். இதில் இன்னும் சில ஆப்ஷன் இருக்குது. டபுள் பார்டர் நீங்கள் போடலாம், திக் பார்டர் போடலாம். அதெல்லாம் நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து இந்த பார்டரை எடுத்துடுறேன். ஓகே, நோ பார்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரா பார்டர் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கர்சர் வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த பென்சில் ஐக்கானை நீங்கள் வந்து எங்கே பார்டர் கொடுக்கணுமோ அங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒன்லி அவுட்ரு பார்டர் மட்டும்தான் விழும். ஓகே, இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு செல்லை செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அவுட்ரு பார்டர் மட்டும்தான் விழும். ட்ரா பார்டருக்கு கீழே ட்ரா பார்டர் கிரிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பார்டரும் விழும், இன்னர் பார்டரும் சேர்ந்து விழும். பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இரேஸ் பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இரேஸ் பார்டருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு இரேசர் ஐக்கான் வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு என்னால்
பார்டரை அழிக்க முடியும். ஸோ இப்போ சிங்கிள் பார்டரை அழிக்கணும்னா இந்த பார்டர் மேலே நான் கிளிக் பண்ணால் போதும், இந்த சிங்கிள் பார்டர் போயிடுச்சு. ஸோ எனக்கு மல்டிபிள் பார்டர்ஸ் அழிக்கணும்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இழுத்தா போதும், எனக்கு பார்டர்ஸை மல்டிபிளாக டெலீட் பண்ண முடியுது. மொத்தமாக நான் ஹோல் செலக்ட் பண்ணோம்னா எனக்கு எல்லா பார்டருமே டிலீட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைன் கலர். பார்டர் லைனை என்னால் வேறு கலர் கொடுக்க முடியுமா பிளாக்கை தவிர? எஸ், உங்களால் கொடுக்க முடியும். லைன் கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் பார்டரில். ஓகே, நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டைல். என்னால் சிங்கிள் லைன் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு இல்லை, என்னால் டேஷ் கொடுக்க முடியும், டபுள் லைன் கொடுக்க முடியும். ஸோ மல்டிபிள் ஸ்டைல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் டபுள் லைன் கொடுத்துக்கிறேன். டபுள் லைன் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் இழுத்தா போதும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்டர் கலர் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கலரோடு சேர்த்து உங்களுக்கு அந்த ஸ்டைலும் சேர்ந்து அப்ளை ஆகிட்டு. ஓகே, இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு மோர் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மோர் பார்டர்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக மோர் பார்டர்ஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா நமக்கு இந்த பார்டர் சம்மந்தமான எல்லாமே இருக்கும் இதில். அதாவது பார்டரோட ஸ்டைலு, பார்டரோட கலரு, பார்டரோட அவுட்லைனு, பார்டரோட இன்சைடு எல்லாமே இருக்கும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி எல்லாமே செலக்ட் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். நம்ம இப்படி கிளிக் பண்ணாலே இது டிசேபிள் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டாச்சு. அவுட்டர் லைனே எடுத்துட்டாச்சு, நமக்கு இன்னர் லைனே எடுத்துட்டாச்சு. ஸோ நம்ம இப்போது ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம டேஷ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு க்ரீனிஷ் கலர் கொடுப்போம். டேஷ்னில் தெரிகிற மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துட்டு நமக்கு இப்போ அவுட்லைன் வேணும். அவுட்லைனில் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு டேஷ் விழுந்துடும் 4 சைடும். இதில் டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் தேவையில்லாததை நீங்கள் கிளிக் பண்ணாலே அதுவே எடுத்துரும். ஓகே, எனக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்னர் லைன் வேணும். ஸோ இன்னர் லைனுக்கு நான் மறுபடியும் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறேன். நான் டபுள் கோட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு கலரை எப்பவும் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் ரெட் போட்டுக்கிறேன். இப்போ நான் இன்னர் கொடுத்தோம்னா எனக்கு கலர் அண்ட் ஸ்டைல் இன்னரில் மாறிடுச்சு. ஸோ நான் இப்போ கிளிக் ஓகே கொடுத்தோம்னா எனக்கு நான் செலக்ட் பண்ண கஸ்டம் ஸ்டைலில் எனக்கு பார்டர் வந்துடுச்சு. ஸோ இதுதான் பார்டர் பற்றி. ஸோ இனி பார்டரில் இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெர்ஜ். செல்ஸை எப்படி மெர்ஜ் பண்ணுறது? நம்மளால் மல்டிபிள் செல்ஸை மெர்ஜ் பண்ண முடியும். கம்பைன் பண்ணி நம்மளால் ஒரே செல்லாக ஆக்க முடியும். ஓகே, அதை எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்க போகிறது மெர்ஜ் அண்ட் சென்டர். அதாவது இது மெர்ஜும் பண்ணும், அதுவும் இல்லாமல் கண்டென்ட்டை சென்டரும் பண்ணிடும். ஓகே, தனியாக சென்டர் பண்ண அவசியம் இல்லை, இதுவே சென்டர் பண்ணிடும். ஓகே, மெர்ஜை பொறுத்த வரைக்கும் ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் மல்டிபிள் செல்ஸை மெர்ஜ் பண்ணும்போது, அதாவது இப்போ இங்கே 4 செல் இருக்குது. செல் 1, செல் 2, செல் 3, செல் 4ன்ட்டு. இப்போ இந்த 4 செல்லையும் மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல் 1ஓட வேல்யூ மட்டும்தான் இந்த செல்லில் இருக்கும். அதாவது நீங்கள் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரே செல்லாக மாறிடும். ஸோ அந்த ஒரே செல்லில் உங்களுக்கு செல் 1ங்கிறோட வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு அப்பர் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி வேல்யூவாக இருக்கும். மற்ற 3 வேல்யூ உங்களுக்கு போயிடும். எக்ஸல் அதுவே எடுத்துரும். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 4 செல்லையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் குரூப்பில் மெர்ஜ் அண்ட் சென்டருங்கிற ஆப்ஷனுக்கு ட்ராப் டவுன் கொடுத்துட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தோன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் மெர்ஜிங் செல்ஸ் ஒன்லி கீப்ஸ் த அப்பர் லெஃப்ட் வேல்யூ அண்ட் டிஸ்கார்ட்ஸ் அதர் வேல்யூஸ். ஸோ அதுவே தெளிவாக சொல்லுது உங்களுக்கு அப்பர் லெஃப்ட் வேல்யூ மட்டும்தான் நான் வச்சுருப்பேன், மொத்த வேல்யூஸை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன், தூக்கி எறிஞ்சிருவேன்னு சொல்லுது. ஸோ நம்ம ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் செல் 1ஓட வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். செல் 2, செல் 3, செல் 4 வேல்யூ இருக்காது, டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு. அண்ட் அதை உங்களுக்கு சென்டரும் பண்ணிடுச்சு மெர்ஜ் பண்ணது. கரெக்டாக மெர்ஜ் அண்ட் சென்டர் இதான். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மெர்ஜ் அக்ராஸ். ஸோ மெர்ஜ் அக்ராஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த 4 ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி நான் அதே மாதிரி அலைன்மெண்ட் குரூப்பில் போய் ட்ராப் டவுன் கொடுத்து மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் அதே டயலாக் பாக்ஸ் கேட்குது. நான் ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த டயலாக் பாக்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இப்போ இதில் என்ன ஆகுது, எனக்கு
ஒரு ரோவில் உள்ள செல் மட்டும் மெர்ஜ் ஆகிட்டு, அதாவது செல் 1 செல் 2 மட்டும் எனக்கு மெர்ஜ் ஆகி செல்லோட வேல்யூ வந்துடுச்சு. இது ரெண்டும் சேர்த்து மெர்ஜ் ஆகி எனக்கு ஒரே செல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டயலாக் பாக்ஸ் வருது. அடுத்த டயலாக் பாக்ஸ் வந்து அடுத்த ரோவுக்குள்ளதுக்கு வருது. மறுபடியும் நான் ஓகே கொடுத்தோம்னா எனக்கு ரெண்டாவது ரோவும் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ மெர்ஜ் அண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் ரோவையும் காலத்தையும் சேர்த்து ஒரே செல்லாக மெர்ஜ் பண்ணிவிட்ரும். ஆனால் மெர்ஜ் அக்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோவை மட்டும்தான் மெர்ஜ் பண்ணணும், காலமே அது மெர்ஜ் பண்ணாது. ஸோ ரோவில் எது லெஃப்ட் வேல்யூ வேல்யூவாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு மெயின் வேல்யூவாக வரும். மற்றதை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ மெர்ஜ் சென்டருக்கும் மெர்ஜ் அக்ராஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மெர்ஜ் செல்ஸுக்கும் மெர்ஜ் சென்டருக்கும் கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒன்றும் இல்லை. இது சென்டர் பண்ணும், இது சென்டர் பண்ணாது, அவ்வளோதான் கண்டென்ட்ஸை. அதே மாதிரி 4 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் குரூப்பில் மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷனில் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு அதே மாதிரி டயலாக் பாக்ஸ் வருது. ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அதே மாதிரி தான் மெர்ஜ் ஆகும். பட் எனக்கு சென்டர் பண்ணாது, கண்டென்ட்டை லெஃப்ட் சைட்லேயே வச்சுருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ மெர்ஜ் பண்ண செல்லை எனக்கு அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதே அலைன்மெண்ட் குரூப்பில் அதே ட்ராப் டவுன் மெனுவில் எனக்கு அன்மெர்ஜ் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு தனித்தனி செல்லாக வந்துடும். என்ன தனித்தனி செல்லாக வந்துடுச்சு, ஆனால் பழைய வேல்யூஸ் எதுவுமே வராது. ஒரு தடவை மெர்ஜ் பண்ணி நீங்கள் வேல்யூஸை எக்ஸல் எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரிட்ரீவ் பண்ணாது. நீங்கள் Ctrl+C வேணும் கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி போய் அதை நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம், தவிர நீங்கள் அன்மெர்ஜ் பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, நம்ம இந்த ஷீட்டோட நேமை மாற்றிடுவோம். ஸோ இந்த ஷீட்டோட நேம் வந்து செல் ஃபார்மேட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஷீட் போவோம். நம்ம செல்லோட ஸ்டைலை எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸு, கரன்சி, டேட்டு, டைமு, பெர்சன்டேஜ், டெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி ஃபார்மேட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஸோ வழக்கமாக நார்மலாக வந்து ஒரு செல்லில் வந்து இருக்க கண்டென்ட் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், நம்ம ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். இந்த செல்லில் பார்த்திங்கன்னா 1000ங்கிறது ஒரு நம்பர். ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் அதை வைக்கக்கூடாது, நம்ம நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். இதை நீங்கள் இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இதில் மோர் நம்பர் ஃபார்மேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இங்கே வரிசையாக இருக்கும். இப்படியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த செல்லில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து இப்படியும் நீங்கள் போகலாம். ஓகே, நான் இப்போது இந்த 1000ங்கிறத நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் எனக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே இதில் டெசிமல் இருக்கணுமா உங்களுக்கு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு டெசிமல் தேவையில்லை. ஸோ டெசிமல்னால் 0 ஆக்கிடுறேன். உங்களுக்கு 1000 செப்பரேட்டர் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஆமாம், எனக்கு 1000 செப்பரேட்டர் வேணும். ஸோ எனக்கு 1000ன்னு ஒரு கம்மா வச்சு எனக்கு செப்பரேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 1000 செப்பரேட்டர் வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா இதில் வந்து நான் மைனஸில் கொடுத்தோம்னா, அதாவது நம்பர் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதில் கலர் சேஞ்ச் ஆகி, இந்த ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகி எனக்கு ரெட் கலரில் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் செல்ஸ் போய் ஒன்றும் இல்லை, இதில் நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடி கொடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் கொடுத்தா எனக்கு ஃபாண்ட் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு நெகட்டிவில் கொடுத்தா ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் கொடுத்தா ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது, அதனால தான் இன்னும் வரைக்கும் வரல. ஸோ நான் நெகட்டிவில் இந்த நம்பரை கொடுத்தோம்னா எனக்கு ஃபாண்ட் கலர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெசிமல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வந்து எனக்கு 5 டெசிமல்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வெறும் 2 மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போய் நம்பர் இதில் கிளிக் பண்ணி எனக்கு டெசிமல் வந்து 2 இருந்தால் போதும். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 2 தான் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா இப்போ 5 டெசிமல்ஸ் இருந்தது, எனக்கு 2 டெசிமல்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் 0.75ங்கிற ஒரு டெசிமல் இருக்குது. இது எனக்கு டெசிமலில் வர வேண்டாம், எனக்கு இது ஃப்ராக்ஷனில் வரணும். அதாவது 1/2, 1/4, 3/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனில் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுக்குறேன். அங்கே
ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த 0.75ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனில் வந்துடும். 3/4 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும், இது 3/4 ஃப்ராக்ஷனுக்கு மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ எனக்கு 45 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து இதில் வந்து யூனிட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் கூட ஜாயின் ஆகி வரணும். ஓகே, ஃபார்மேட் செல்ஸுக்கு போய் இதில் யூனிட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட் உள்ளே வர்றதுனால என்னால் இதுக்குன்னு தனியாக அவங்க எந்த ஃபார்மேட்டும் இது பண்ணலை, அலாட் பண்ணலை. ஸோ அதனால் நான் கஸ்டம் ஃபார்மேட் கிளிக் பண்ணுறேன். கஸ்டம் ஃபார்மேட் கிளிக் பண்ணி அதில் ஸோ இதில் வந்து 0ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜென்ரலுக்கு கீழே இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த 0னா நம்மளோட நம்பர். ஓகே, ஸோ நான் ஒரு ஸ்பேஸ் அடித்து கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஒரு ஸ்பேஸு கொட்டேஷனுக்குள்ளே யூனிட்ஸ். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து அங்கே வந்துடும். ஸோ நான் ஓகே கொடுத்தோம்னா எனக்கு 45 யூனிட்ஸ் அப்படின்னு வந்துருச்சா. ஓகே, ஸோ இதோட ஃபார்மேட் வந்து கஸ்டம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஈவன் இந்த நம்பரை நான் இப்போ சேஞ்ச் பண்ணாலும் 75 அப்படின்னு சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு 75 யூனிட்ஸ் மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் 7ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ எக்ஸலில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்ம 0 போட்டு கிளிக் பண்ணோம்னா அந்த 0 எனக்கு வராது, காமிக்காது. ஏன்னா 0 வேல்யூ இல்லை முன்னாடி போட்டால். ஸோ அதனால் அந்த 7 தான் எனக்கு ஷோ பண்ணும். ஸோ எனக்கு இப்போ சில டைம் செல் ஃபார்மேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு 0 தேவைப்படலாம். அப்படி தேவைப்படுற டைம் வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து கஸ்டம் ஃபார்மேட் போங்க. கஸ்டம் ஃபார்மேட்டில் நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேங்க. 0 தான் நமக்கு நம்பரு சொல்லியிருக்கேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிறேங்க. ஸோ 0 போட்டிங்கன்னா என்னாச்சு, 07. எனக்கு 2 0 வேணும்னா இன்னொரு 0 போட்டுக்கிறேங்க, 007. ஸோ கிளிக் ஓகே கொடுத்திங்கன்னா அந்த 0 போகாது, 0 அப்படியே இருக்கும். ஏன்னா இது கஸ்டம் ஃபார்மேட்டில் ஸ்பெஷல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கரன்சிக்கு வருவோம். ஸோ நமக்கு கரன்சி எப்படி தேவை, கரன்சி ஃபார்மேட் பண்ணணும்னா நமக்கு நம்ம இந்திய ரூபாயோ இல்லை US டாலரோட அந்த சிம்பிள் வேணும். வேறு வந்து 1000 செப்பரேட்டர் வேணும். வேறு டெசிமல் பிளேஸஸில் 2 டெசிமல் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் அடிக்கிறேன், ஃபார்மேட் செல்ஸ் போகிறேன், கரன்சி கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே டெசிமல் பிளேஸஸ் 2 இருக்குது. சிம்பிள் எனக்கு இந்தியன் ரீஜனுங்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து இந்தியன் ரூபாய்க்குள்ளே சிம்பிளை செலக்ட் பண்ணிடுச்சு. அப்படி உங்களுக்கு பண்ணலைன்னா நன்னில் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரன்சி எனக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ இதே இதில் வந்து இந்த கரன்சியோட சிம்பிள் வந்து எனக்கு பின்னாடி வரணும். அப்படின்னா என்ன பண்ணுறது, அப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து கஸ்டம் ஃபார்மேட் போய் இங்கே இருக்குது கரன்சியோட ஃபார்மேட்டு, இதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். எனக்கு செமிகாலன் தேவையில்லை. பட் எனக்கு பின்னாடி எனக்கு ரூபாயோட சிம்பிள் தேவை, 1000 செப்பரேட்டர் தேவை. முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க இந்தியன் ரூபாயோட சிம்பிளை எடுத்துடலாம் நம்ம. ஸோ எனக்கு டெசிமல் தேவைங்கிறதுனால நம்ம 2 டெசிமல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்தியன் ரூபியோட சிம்பிள் வந்து எனக்கு பின்னாடி வந்துடுச்சு. ஸோ இதான் கஸ்டம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டு பார்ப்போம். ஓகே, டேட் வந்து ஆக்சுவலாக என்ட்ரு பண்ணுறது வந்து உங்களோட சிஸ்டம் டேட் ஃபார்மேட் எந்த டேட் ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த டேட் ஃபார்மேட்டுக்கு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயரு அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சில பேர் இந்த US ரீஜன் வச்சுருக்கவங்களுக்கு மந்த்து, டேட்டு, இயர்ன்னு இருக்கும். அந்த கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்கள் உங்களோட டேட் ஃபார்மேட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஹைஃபனில் ஃபார்மேட் இருக்குது, ஸ்லாஷ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு இந்த டேட் ஃபார்மேட் வந்து எனக்கு இப்போ இதில் வந்து ஸ்லாஷில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ டேட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் டேட்டை என்டர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடும்.
ஸோ வழக்கமாக நீங்கள் ஜென்ரல்லேருந்து நம்பருக்கு மாற்றுவீங்க, அந்த மாதிரி இதில் தேவை கிடையாது. நீங்கள் டேட் என்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே, கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக அது டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ஸ்லாஷ் வேணுங்கிறதுனால நான் ஃபார்மேட் செல்ஸ் கொடுக்குறேன். டேட்டுங்கிற ஆப்ஷனில் ஸ்லாஷ் இருக்கா? இல்லை, எனக்கு அதை தவிர நிறைய ஆப்ஷன் இருக்குது, பட் ஸ்லாஷ் இல்லை. ஸோ நான் கஸ்டம் ஃபார்மேட் கொடுத்து டேட்டு, மந்த்து, இயரு. ஸோ எனக்கு இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், பட்டு ஸ்லாஷ் மட்டும் வேணும். ஸோ நான் ஹைஃபன்ஸை எடுத்துகிட்டு ஸ்லாஷ் போடுறேன். நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு டேட் வந்து ஸ்லாஷில் வந்துடுச்சு. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து மந்த்து முன்னாடி வரணும், டேட்டு செகண்டாக வரணும். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து டேட்டுங்கிற ஆப்ஷன்லேயே அதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, எனக்கு இயர் தான் முன்னாடி இருக்குது. ஸோ எனக்கு மந்த்து முன்னாடி வரணும், டேட் செகண்டில் வரணும். ஸோ நான் மறுபடியும் கஸ்டம் ஃபார்மேட்டில் போய் டேட்டு, மந்த், இயரில் போய் நான் மந்த்தை முன்னாடி போட்டுட்டு டேட்டை செகண்டாக போடுறேன். ஸோ இப்போ எனக்கு மந்த்து முன்னாடி வந்துச்சு, டேட் செகண்ட் வந்துருச்சு, இயர் லாஸ்ட்டில் வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் செல்லில் எனக்கு என்ன வேணும்னா, இந்த டேட்டோட டேயோட எனக்கு இந்த மந்த் வந்து ஏப்ரல் அப்படின்னு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் செல்ஸ் கொடுக்குறேன். இதில் டேட் ஆப்ஷனில் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஸோ மண்டே, நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே மண்டே 28 ஏப்ரல் 2025. ஸோ கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஹேஷ்ன்னு காமிக்குது. இதுக்கு அர்த்தம் இந்த கண்டென்ட்டோட வித்து வந்து செல்லோட வித்தோட மேலே இருக்குது, அதனால் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த டிஇ காலத்துக்கு சென்டரில் நீங்கள் கர்சரை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கண்டென்ட்டோட வித்துக்கு ஏற்ற மாதிரி செல்லோட வித்தும் மாறிடும். ஸோ மண்டே 28 ஏப்ரல் 2025 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெறும் மந்த்தும் இயரும் மட்டும்தான் வேணும். அதாவது ஏப்ரல் 2025 தான் வேணும், எனக்கு டேட்டு தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து டேட் ஆப்ஷனில் எனக்கு இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு மந்த்தும் இயரும் மட்டும்தான் வேணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நான் கஸ்டம் கொடுக்குறேன். டேட்டு, மந்த், இயர் ஆப்ஷனில் எனக்கு டேட்டு தேவையில்லை, மந்த்தும் இயரும் மட்டும்தான். பட் மந்த் எனக்கு 4ல் வேண்டாம், எனக்கு ஏப்ரல் அப்படின்னு வேணும். ஸோ இன்னொரு எம் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏப்ரலில் வந்துடும். இன்னொரு எம் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக ஏப்ரல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஓகே கொடுத்தோம்னா ஏப்ரல் 2025. இதில் ஹைஃபன் இல்லாமல் நம்ம எடுக்கணும்னா மறுபடியும் ஃபார்மேட் செல்ஸில் கிளிக் பண்ணி இந்த ஹைஃபன்ஸை தூக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டேட்டில் நம்ம வந்து எனக்கு வந்து வெறும் டே மட்டும்தான் வேணும், அதாவது என்ன டே அப்படிங்கிறது மட்டும்தான் வேணும். அப்படின்னா மறுபடியும் ஃபார்மேட் செல்ஸ் போய் டேட் ஆப்ஷனில் அது இருக்காது. ஸோ நம்ம கஸ்டம் ஃபார்மேட்டில் போய் டேட்டு, மந்த்து, இயர் கிளிக் பண்ணி நமக்கு இயர் தேவையில்லை, மந்த் தேவையில்லை, டேட் மட்டும்தான் தேவை, பட் டே தேவை. ஸோ அதனால் இன்னொரு டி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன டே அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இட்ஸ் மண்டே. ஓகே. டேட் நமக்கு கிளியராக தெரிஞ்சுட்டு டேட் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. நம்ம டைம் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே. டைம் படி பார்த்திங்கன்னா 16 ஒரு காலம் 35. 16ங்கிறது ஹவர், 35ங்கிறது மினிட்ஸ். ஓகே. இதை எப்படி நம்ம வந்து ஏஎம் பிஎம்மாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த செல்லை கிளிக் பண்ணி அகெயின் நம்ம கோ டு ஃபார்மேட் செல்ஸ், டைமில் நமக்கு இப்போது ஏஎம் பிஎம் வச்சு வேணும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு 4:35 PM. ஸோ நம்ம ஓகே கொடுத்தோம்னா நம்ம கொடுத்துருந்த டைமுக்கு கரெக்டாக அது 4:35 PMங்கிறத 12 ஹவர் ஃபார்மேட்டில் கரெக்டாக நமக்கு கொடுத்துருச்சு. ஓகே. அதே மாதிரி இதுக்கும் பண்ணிடுவோம். ஃபார்மேட் செல்ஸ், டைம் 7:40 AM. ஓகே. ஸோ பிஎம் எப்படி கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் போகிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக போடணும். நான் 16:35 போட்டதுனால தான் எனக்கு 4:35 PMனு வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ். ஓகே. இது எல்லாமே வந்து எனக்கு டெசிமலில் இருக்குது. 0.1, 0.56, 0.99 இது எல்லாமே எனக்கு பெர்சன்டேஜில் வேணும். ஸோ இந்த 3 செல்லையும் நான் செலக்ட் பண்ணி
இந்த நம்பர் குரூப்பில் பெர்சன்டேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இது மூணுமே பெர்சன்டேஜில் கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, டெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். உங்களால் எந்த ஒரு செல்லையுமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். ஈவன் நம்பர் முதற்கொண்டு, ஈவன் ஃபார்முலா முதற்கொண்டு நம்மளால் டெக்ஸ்ட்டுக்கு மாற்ற முடியும். பட் அப்படி நம்ம மாற்றிட்டோம்னா, சப்போஸ் நம்பரை நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அந்த நம்பரை நம்மளால் ஃபார்முலாலேயோ கால்குலேஷன்லேயோ யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் ரிசல்ட்டு வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ அதிலே போட்டுரும், டெக்ஸ்ட் ஃபார்மேட் செல்ஸ் ஆர் ட்ரீட்டட் as text even when a number is in the cell. The cell is displayed exactly as entered. அதாவது அது நம்பராக இருந்தாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் அதை கன்வெர்ட் பண்ணுமே ஒழிய, ஸோ அந்த செல்லில் நீங்கள் என்ன கொடுத்துறீங்களோ அது எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருக்கும். அதை எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் எந்த ஒரு ஃபார்முலாவை வச்சும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிட்டங்கிறனால நார்மலாக நம்ம வந்து 0 முன்னாடி போட்டு எந்த ஒரு நம்பரையும் நம்ம என்டர் பண்ண முடியாது. 0 வேலிட் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணதுனால இந்த செல்லை இதில் நீங்கள் 0 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 0 இருக்கும். ஸோ நமக்கு ஒரு வார்னிங் எரர் அடிக்குது. இந்த எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஸ்டோர்ட் ஆஸ் டெக்ஸ்ட், அதாவது நம்பர் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற எரர் வரும். ஸோ 0 முன்னாடி கொண்டு வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ட்ரிக், டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, கிளிக் பண்ணி அந்த வார்னிங் காமிக்கிறதுல அதுலேயே கன்வெர்ட் டு நம்பருங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்பராக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற என்னென்னு பார்ப்போம். ஃபார்மேட் பெயிண்டர் என்னென்னா, இப்போது நம்பர்ஸுங்கிற இந்த செல்லை எடுத்துக்கிறேங்க. இந்த செல்லை வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், எல்லோ கலர். இதில் வந்து நம்பர்ஸை வந்து நான் போல்ட் ஆக்கியிருக்கேன். இந்த நம்பர்ஸுங்கிற ஃபாண்ட்டை வந்து நான் சென்டரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஃபார்மேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எனக்கு இன்னொரு செல்லுக்கும் அதே ஃபார்மேட் தான் வேணும், இதே ஃபார்மேட் எனக்கு அப்படியே கொடு அப்படின்னு நினைக்கிறது தான் ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த நம்பர்ஸுங்கிற செல், அதை எந்த செல்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணணும் ஃபார்மேட்டை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை கிளிக் பண்ணி இந்த ஹோம் ரிப்பன் மெனுவில் கிளிப்போர்டுங்கிற குரூப்பில் உங்களுக்கு ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ப்ரெஷ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த நம்பர்ஸுங்கிற செல் வந்து செலக்ட் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் கர்சர் கூடவே அந்த ஃபார்மேட் பெயிண்டரோட ஐக்கான் அப்படியே இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் இப்போ எந்த செல்லை கிளிக் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லு நீங்கள் செலக்ட் பண்ண செல்லு ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டருங்கிற இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன ஃபார்மேட் அப்ளை ஆகிருச்சோ அந்த ஃபார்மேட் அப்படியே இங்கே அப்ளை ஆகிரும். ஸோ இந்த ஃபார்மேட் காப்பி பேஸ்ட் வந்து ஒன்லி செல் ஸ்டைலுக்கு மட்டும்தானா, இல்லை எனக்கு வந்து இந்த நம்பர்ஸில் இந்த கரன்சியில் நான் பண்ண இந்த ஃபார்மேட்டும் எனக்கு காப்பி ஆகுமா அப்படின்னா ஆகும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டு காப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செல்லேருந்து அது காப்பி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை கிளிக் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டரை கொடுத்து நீங்கள் எந்த செல்லுக்கு அதை பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் இங்கே என்ன ஃபார்மேட் அடித்து வச்சுருந்தீங்களோ அது இங்கேயும் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி நான் சிங்கிள் கிளிக் தான் பண்ணணுமா, எனக்கு வந்து மல்டிபிள் கிளிக்ஸ் பண்ண முடியாதா, எனக்கு ஒரே கிளிக்கில் ஒரு மல்டிபிள் செல்ஸை வந்து எனக்கு ஒரே மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். கொடுக்குறேன். இப்போது எந்த செல்லேருந்து எனக்கு அந்த ஃபார்மேட் வந்து காப்பி ஆகி எனக்கு இங்கெல்லாம் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் போய் இந்த தடவை என்ன பண்ணுறீங்க, டபுள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ வழக்கமாக சிங்கிள் கிளிக் பண்ணி எடுப்போம், அது ஃபார் சிங்கிள் செல்லுக்கு. நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து இதை வச்சு நான் எங்கே வேணாலும் என்னால் கொடுக்க முடியும். இப்போ இங்கே நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னா, பட் எனக்கு இன்னும் வந்து கர்சர் போகலை. ஸோ என்னால் இங்கேயும் அதே ஃபார்மேட்டை என்னால் கொடுக்க முடியும். சரி, இந்த கர்சரை எப்படி இப்போ ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் அதே ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த கர்சர் உங்களுக்கு போகும், இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷனுக்கு போகும். இல்லைனா திரும்ப எங்கெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஃபார்மேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் ஃபார்மேட் பெயிண்டரோட ரூல்ஸு. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் செல் ஸ்டைல்ஸு, நம்பர் ஃபார்மேட் பெயிண்டர் பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இனி வர்ற வீடியோக்களில் புது டாஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.